இந்த வடிவான ஸ்மால் டவுனோட பேர் தான் எல்லோரா. எல்லோரா வந்து வாட்டர்லூவில் இருந்து 1/2 hour தூரத்தில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப்பாக போகலாமென்று போயிருந்தோம். ஸ்மால் டவுனாக இருந்தாலுமே அதை வடிவாக எஸ்தட்டிக்காக வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாக போன இடம் வந்து எல்லோரா டவுன் டவுன். அங்கே எங்கே போனாலுமே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். அந்தளவுக்கு அதை வடிவாக க்யூட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணணுமென்று நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் பிளேஸாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஸோ நாங்களும் அங்கே சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரீட் வியூவில் நடந்து போயிட்டு இருந்தோம். ஓ மை காட், சச் அ பியூட்டிஃபுல் வியூ. ஒரு யூகே வைப் இருந்துச்சு. ஒரு மொன்ட்ரியலுக்கு போன ஒரு ஃபீல் அங்கே இருக்கும். ஒரு குட்டி மொன்ட்ரியல்னு கூட இதை சொல்லலாம். ஸோ பியூட்டிஃபுல். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி பிரிட்ஜும் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் அந்த பிரிட்ஜில் வந்து வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எதுவுமே போகிறதில்ல. அந்த இடத்த வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸுக்காக, வாக்கிங் போகிறதுக்காக, இருந்து பேசுகிறதுக்காக ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் செகண்டாக போன இடம் வந்து எல்லோரா குவாரி கன்சர்வேஷன் ஏரியா. இங்கே வந்து எவ்ரி 4 hours 150 பேர் தான் எல்லோ பண்ணுவாங்க. அதை நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணணும். எல்லோரா கன்சர்வேஷன் குவாரண்ட் அடிச்சா அதிலே டிக்கெட் ப்ரைஸ் காட்டும். $10 per adult. அந்த பார்க்கிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நாங்கள் எடுத்த டைம் வந்து 3 to 7. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் போனது வந்து வீக் டேஸில் இவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே ஷுவர் இட் வில் பி மோர் க்ரௌட். உங்களுக்கான டிக்கெட்டை ஏர்லியாகவே நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட சாப்பாடு மாதிரி வராது தானே. ஸோ வி பேக்ட் சம் பிரியாணி. தண்ணியில் நல்லா விளையாடிட்டு வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். வாஸ் ஸோ நைஸ். ஆல்சோ பீச் மேட் அண்ட் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது பெட்டர். பிகாஸ் ஐ டிடன்ட் see எனி வால்மார்ட் தேர். இப்படி ரூரல் பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரோட்டில் நிறைய குட்டி குட்டி ஸ்டோர்ஸ் வந்து பார்ப்போம். அப்படி உள்ளே என்னதான் இருக்குன்ட்டு நாங்கள் உள்ளே போனோம். நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. வடிவ எஸ்தட்டிக்காக வச்சுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சம்மரில் குட்டி குட்டி ஃபார்ம் செய்வாங்க இல்லையா, அந்த ஃபார்மில் இருந்து அவங்க எடுத்து வந்த திங்ஸை தான் விற்கிறாங்க. இதில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நைஸ் டு see them. லாஸ்ட்டாக நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரேஸுக்கு போயிருந்தோம். இது வந்து ஒரு கேசினோக்குள்ளே தான் நடக்குது. அண்ட் இதுக்கு எந்த ஒரு டிக்கெட்ஸ் நம்ம எடுக்க தேவையில்ல. இது ஃபுல் ஃப்ரீ டு வாட்ச். பட் உள்ளே போய் அந்த ஹார்ஸ் ரேஸுக்கு வந்து நீங்கள் பெட் கட்டலாம். பெட் கட்டினா உங்களுக்கு அந்த பெட்டுக்குரிய மணி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்கும். பட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் இஸ் தட். எனக்கு அதோட நாலேஜ் இல்லாதால நான் அந்த பக்கம் போகவே இல்லை. பட் நின்று பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரால மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் அங்கே டியூபிங் எல்லாம் இருக்குது. நீங்களும் இந்த சம்மர் எண்டில் இந்த எல்லோராவை போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள்.